தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் அனைத்து தொகுதிகளிலும் அரசியல் கட்சி சார்ந்த போஸ்டர்கள் மற்றும் பேனர்கள் அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பூர் குமரன் சாலையில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஊடகம் என்ற ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட வாகனத்தை சோதனை செய்ததில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்ட 6 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பறக்கும் படை வாகனங்கள் மற்றும் கண்காணிப்பு வாகனங்களில் GPS கருவி பொருத்தப்பட்டுள்ளதா என தேர்தல் நடத்தும் அலுவலர் செந்தில்குமார் பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து சட்டமன்ற அலுவலகத்தை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் முதல் கட்டமாக ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா 3 பறக்கும் படை என 36 வாகனங்களில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினருடன் காவல்துறையினரும் அரசு அதிகாரிகளும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா ஆகியோர் தேர்தல் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். பொதுமக்களுக்கு என்ன வேண்டுகோள் அப்படின்னா, இப்போ ஏதாவது 50,000 ரூபாய்க்கு மேல ஆவணங்கள் வைத்துக்கொண்டு பணத்தை எடுத்துட்டு வரணும் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். ஆவணங்கள் இல்லை அப்படின்னா 50,000 மேல இருக்கும், கண்டிப்பா சீஸ் பண்ணுவாங்க. பட் சீஸ் பண்ணிட்டாலும் ஒரு கமிட்டி இருக்கு. இந்த கமிட்டி வந்துட்டு ஒருவேளை நீங்க அப்போ உங்க கையில் ஆவணம் இல்லை அப்படின்னா நீங்க வீட்டுக்கு போயிட்டு எடுத்துட்டு வந்து அந்த கமிட்டியில உங்களுக்கு கிரீவன்ஸ் சொல்லி அந்த பணத்தை மீட்டுட்டு போனா கரெக்டான ஆவணம் இருந்தது. தஞ்சாவூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் போஸ்டர்கள் அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் சுவர் விளம்பரங்கள் மீது பெயிண்ட் அடித்து மறைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை, பழைய பேருந்து நிலையம், அண்ணா பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் போஸ்டர்கள் மற்றும் பேனர்களை அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர்.